அரசியல் அலப்பறை. இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி அலப்பறை கிளப்பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா? வணக்கம் மக்களே. அரசியல் அலப்பற பகுதியில் இன்னைக்கு அலப்பற கிளப்ப யாரை கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். ஆமாம், என்ன பேசியிருக்காருன்னா, உழைக்கிறவனோட அந்த உழைப்புன்றது அவன் செருப்பை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உழைக்கிறவன் செருப்பெல்லாம் தேஞ்சு போயிருக்கும், உழைக்காதவன் செருப்பு தான் நல்லா பல இருக்கும். என் செருப்பு கூட அப்படி தான் இருக்குது, அதுக்காக அப்படிலாம் தப்பாக நினச்சிடாதீங்க. ஆனால் அவர் சொல்லியிருக்கார், உழைக்கிறவன் செருப்பு தேஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு என் செருப்பு கூட பாருங்க அப்படின்னு அவர் செருப்பையே காமிச்சிருக்காரு, தன்னை ஒரு உதாரணமாக்கி. பாருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கே புரியும். ஒருத்தர் செருப்பு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் இவன் உண்மையிலேயே உழைக்கிறானா இல்லையான்றது. உழைக்காதவங்க செருப்பு தான் பல இருக்கும். ஆனால் உழைக்கிறவங்க செருப்பு பாருங்க அந்த லெவலில் இருக்காது. நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மண், சேறு, மழை, வெள்ளம், புயல் இதெல்லாம் எதிர்கொண்டு கொரோனா காலத்தில் எல்லாம் உயிரை காக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா என் உயிரே போனாலும் பரவாயில்ல, மக்களை மருந்து கொடுத்தோம். அம்மா உணவத்தில் ஃப்ரீயாக வாழைப்பழம், முட்டை எல்லாத்தையும் தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வெள்ளம் வந்தப்போ எல்லாருக்கும் பணம். அதுக்கப்புறம் அரிசி மூட்டையெல்லாம் 52,000 குடும்பத்துக்கு ஒரு குண்டூசி கொடுத்தா கூட சரி, வீட்டுக்கு வீடு திமுக காரங்க கூட வாங்கினாங்க எல்லாமே. மக்களே, எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏவுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் இவருக்கு தெரியும். என்னென்னா ஆற்றல், அறிவு, திறமை, இது 3 இருக்கணுமா. ஆனால் இப்போ இருக்கிற எம்எல்ஏ அப்படியா இருக்காங்க? கிடையவே கிடையாது. ஆற்றலும் இல்லை, திறமையும் இல்லை, அறிவும் இல்லை, எல்லாம் மண்ணாங்கட்டியாக இருக்காங்க. இது 3 இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த ஆள் யாருன்னா அது நான் தான். எனக்கு உங்களோட வாக்கை கொடுத்தீங்கன்னா இந்த தொகுதியை அப்படியே பளபளன்னு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா இப்போ 2005 உங்களுக்கு தெரியும் இருந்திருப்பீங்க. இதே லோட்டஸ் ராமசாமி தெரு அன்னைக்கு வெள்ளம் வந்தப்போ எல்லா கார்டுக்கும் 2,000 ரூபாய் அம்மாட்டு சொல்லி வாங்கி கொடுத்தனா இல்லையா? எல்லா கார்டுக்கும் கொடுத்தார். பச்சை கார்டு, வெள்ளைக்கார்டு, சிகப்பு கார்டு, காக்கி கார்டு. போலீஸ்காரங்க அவங்க கூட கேட்டாங்க, நாங்கள் எங்களுக்கும் இல்லையாங்கண்ணா, உங்களுக்கும் இருக்குங்க வாங்க சொல்லி அந்த கார்டுக்கும் 2,000 ரூபாய் அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுதான் ஒரு எம்எல்ஏ ஒரு அரசாங்கத்துடைய திட்டத்தை கரெக்டாக தொகுதி மக்களுக்கு சேர்க்குற ஒரு ஆற்றல், திறமை, அறிவு